நம்ம சிஎஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனிமக்லே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். நம்ம வீடியோ யூடியூப்ல இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும். நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பேக் டு பேக் T20 கண்டென்ட் ஆன் மக்களே. ஏன்னா இப்போ இந்தியா vs நியூசிலாந்து 5 மேட்ச் T20 சீரிஸ் நம்ம சேனல்ல கவர் பண்ணிட்டு இருக்கோம். 5 T20க்கு ரிவ்யூவும் போடுவோம். அதே மாதிரி ரிவ்யூ பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸா வரும். ஸோ ஸ்டே டியூன். 5 T20யோட முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. நெக்ஸ்ட் ஒரு 7-8 டேஸ்லேயே ICC T20 World Cup 2026 ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கே தெரியும் இந்தியா ஸ்ரீலங்காவில் நடக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா டைம்ல படி நடக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் 2-3 மேட்ச் நடக்கும் போது யார் எந்தெந்த குரூப் இருக்கா, என்னென்ன டீம் எல்லாம் 15 மேட்ச் ஸ்குவாட் எல்லாமே நம்ம கூடிய சீக்கிரம் அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா நியூசிலாந்து சீரிஸா பார்த்து முடிச்சலாம். ஏன்னா இந்தியா நியூசிலாந்து ODI சீரிஸ் இந்தியன் டீம் அன்எக்ஸ்பெக்டடா 2-1 தோத்தாங்க. ஹோல் கண்ட்ரி ஷாக் ஆயிடுச்சு. இதே வேலை நியூசிலாந்து கிட்ட தோக்கிறது, டெஸ்ட்ல தோத்தானுங்க, ODI தோத்தாங்கன்னு புலம்புனாங்க. பட் T20ல இது நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி இந்தியன் டீம் வேற லெவல் பிளாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. 3 T20 முடிஞ்சு போச்சு. 3 T20லுமே என்ன சொல்றது பொழந்து கட்டிட்டாங்க நியூசிலாண்டை. நீங்களாம் எங்களுக்கு ஒரு ஆப்போனன்ட் ஆடுற மாதிரி ஆடுறாங்க இந்தியன் டீம். 10 ஓவர் 15 ஓவர்லாம் மேட்ச் முடிக்கிறாங்க. பார்க்கவே ஃபன்னா இருந்தாலும் ஒரு பயமா இருக்கு நியூசிலாந்துக்கு. ஸோ இந்தியன் டீம் செம்ம டாமினண்டா தெரியுறாங்க. T20 சீரிஸை 3 மேட்ச்லயே முடிச்சிட்டாங்க. 3-0. இன்னும் 2 மேட்ச் எதுக்கு இருக்குன்னு தெரியல. பட் நியூசிலாந்து வார்ம் அப் தான். ஸோ இதெல்லாமே எதை லீட் பண்ணி போகுதுன்னு பாத்தீங்கன்னா T20 World Cup 2026 நோக்கி தான் போகுது. ஏன்னா நியூசிலாண்டும் சரி இந்தியாவும் சரி தான் லாஸ்ட் சீரிஸ். இதுக்கப்புறம் அவங்க 2 வார்ம் அப் மேட்ச் ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாவே அவங்களோட குரூப் பிக்சர்ஸ் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சூப்பர் 8 செமிஃபைனல் ஃபைனல் உங்களுக்கே தெரியும். ஸோ ரிலேட்டிவ்லி இந்தியன் டீம் அச்சுக்கு ஆளே இல்லாத மாதிரி தான் இருக்கு ICC T20 World Cup 2026. ஏன்னா ஆட போறது இன்னமும் இந்தியாவில் சப்கான்டினென்ட் பிச்சர்ஸ் ஸ்ரீலங்கா போனா. ஸோ அதனால இந்தியன் டீமுக்கு கை வந்த கலை. ஸோ இன்னைக்குமே இந்தியன் டீம் தோப்பாங்கன்னு கேட்டா தெரியல. பட் மற்ற டீம்ஸ் இந்தியாவோட கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து தயவு செஞ்சு பந்துடுவாங்க. சரி, இன்னைக்கான வீடியோ எதை பத்தி பார்க்க போறதுக்கு முன்னாடி 30-20 ஒரு சின்ன ரிவ்யூவா பார்த்துருமே. டாஸ் ஜெயிச்சு இந்தியா கவுஹாத்தியில பவுலிங் எடுத்தாங்க. ஆனா பவுலிங் எடுத்துட்டு என்னவோ நியூசிலாந்து வந்து செஞ்சு விட்டாங்கன்னே சொல்லுவாங்க. யாருக்குமே ஸ்டார்ட்டே கிடைக்கல. இந்தியன் பவுலர்ஸ் ஆன் சாங் என்ன சொல்றது, ஜஸ்பிரீத் பும்ரா திரும்பி வந்துட்டாரு. ஹர்ஷ்தீப் சிங் பாலா, அதே மாதிரி ரவி பிஷ்னாய் வந்தாரு. வருண் சக்கரவர்த்தி பாலா மேட் அன் இமீடியட் இம்பாக்ட். பிஷ்னாய் வந்த மேட்ச்லயே 2 விக்கெட் நல்ல கம்பேக். பும்ரா கோட்டுன்னே சொல்லி ஆகணும். எங்கடா பும்ரான்னு கேட்டிருந்தோம். வந்து ஒரு ஸ்பெல்லு போட்டாரு பாருங்க சைஃபர்ட்டுக்கு. பிச்சு மேஞ்சிட்டாரு. அவர் ஒரு 3 விக்கெட், ஹார்திக் பாண்டியா 2 விக்கெட். இந்தியன் பவுலர்ஸ் ஆன் சாங் எக்ஸப்ட் குல்தீப் யாதவ் எல்லாருமே விக்கெட் எடுத்தாங்க. நியூசிலாண்டை பொட்டலம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு பர்ஃபார்மன்ஸே இல்லை. ரவி பிஷ்னாய் ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுத்திருக்காரு. ஒரு 2 விக்கெட் நல்லா போட்டாரு. பும்ரா ஒரு பேஸ் ஸ்பெல்லு போட்டாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு தெம் இந்தியன் பவுலிங். நியூசிலாந்து எவ்வளவு ஆச்சாங்க நீங்க கேட்டீங்கன்னா 153 for 920 ஓவர்ஸ்ல முடிச்சாங்க. யாருமே இன்டென்ட்டே காட்டல. கிளென் பிலிப்ஸ் அவர் மட்டும் தாங்க இந்த சீரிஸ்ல ஒரு பிரைட் ஸ்பாட்டா தெரியாரு. 48 ரன் அடிச்சாரு. பிச்சர் சார்னர் ஒரு கேப்டன்ஸ் நாக்கு 28 ரன். மற்றபடி எல்லாருமே 10-15 அந்த மாதிரி தான் இருந்தாங்க. நான் தான் சொல்றேன், டாப் ஆர்டரும் ஃபெயிலியர், மிடில் ஆர்டரும் ஃபெயிலியர், பினிஷிங்கும் அந்த அளவுக்கு இல்ல. இந்த டீம் வச்சு நியூசிலாந்து என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கும் புரியல. இந்தியா கிட்ட சின்ன டீம் கிட்ட ஜெயிக்கலாம். பட் போற போக்கில் T20 World Cupல என்ன நடக்கும்னு தெரியல. ஸோ நியூசிலாந்து டீம் பொட்டலம் ஆயிட்டாங்க. 153க்கு 154 அடிச்சா இந்தியாவுக்கு இன்னும் நிலைமையில இந்த நியூசிலாந்து பவுலிங் எங்கேயா தேருமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பால் மேட் ஒரு ஜாஃபா போட்டார் சாம்சனுக்கு. பட் அதை தாண்டி நியூசிலாந்துக்கு ஏதாவது இந்த மேட்ச்ல இருந்து கேட்டா ஒண்ணுமே இல்லை. இஷான் கிஷன் வந்தவன் வந்து பொழந்து கட்டிட்டாரு. 28 ரன் நல்லா செட்டில் ஆனார். பட் அவுட் ஆயிட்டாரு ஷோ விக்கெட்டா. பட் அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, சூரியகுமார் ஷோ தாங்க அப்பா ஆல் ரவுண்ட் கிரவுண்ட் சுத்தி காமிச்சாங்க நியூசிலாந்து போலர்ஸ்க்கு. இது லெக் சைடு, இது ஆஃப் சைடு, இது ஃபைன் லெக், இது ஸ்கொயர் லெக், இது கவர்ஸ், இது தேர்ட் மேன், இது ஷார்ட், அதுக்கப்புறம் மிட் விக்கெட், எல்லா ஏரியாலும் பொழந்து கட்டிட்டாங்க. நியூசிலாந்து போலர்ஸ் பிரிச்சு மெஞ்சிட்டாங்க. அபிஷேக் சர்மா செம்மடி 68 ரன் நாட் அவுட்ல முடிச்சாரு. சூரியகுமார் யாதவ் 2 மேட்ச் பேக் டு பேக் ஃபார்ம்ல வந்து தான் யாருன்னு காமிச்சாரு. இஸ் பேக் டு ஃபார்ம் 57 நாட் அவுட். ஸோ இந்தியன் டீம் 10 ஓவர்ஸ்லேயே 155 for 2 கம்பரன்சிவா மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ 30-20 அதோட முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நம்ம வீடியோல எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா 4th T20 வைசாக் நடக்க போற மேட்ச் ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். இந்த ஷெட்யூல பாத்துருங்க. ஸோ இன்னைக்கான வீடியோல 4th T20 ப்ரிவியூ வைசாக் நடக்குது அங்கதான் பார்க்க போறோம். ஸோ முதல் 3 T20 முடிஞ்சு போச்சு. நாக்பூர், ராய்ப்பூர், கவுஹாத்தி இது எல்லாமே நார்த் சைட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ அதுல எங்க முடிஞ்சு போச்சு. இப்போ டவுன் சவுத்ல வந்திருக்கோம். சொல்றது வைசாக் அண்ட் ட்ரிவாண்டம் நடக்க போகுது. அண்ட் இந்தியன் டீம் இந்த சீரிஸ் இதுக்கு மேலாம் தோக்க வாய்ப்பு இல்லைங்க. ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. 5-0 தான் தாக்க போறாங்க. நியூசிலாந்துக்கு இந்த சீரிஸ்ல ஏதாவது ஒரு சால்வேஜ் கிடைக்குமா, அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் ஜெயிப்பாங்களா 4th T20ல தான் தெரிய போகுது. 7 o'clock ஸ்டார்ட் ஆகும். லைவ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜியோ ஹாட்ஸ்டார்ல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் டே நம்ம என்ன ஃபேக்ட் பத்தி பேச போறோம்னா, ODI சீரிஸ்ல எப்படி வந்து இந்தியா வந்து நியூசிலாந்து வந்து இந்தியா இது வரைக்கும் தோக்கடிச்சதே கிடையாது. அது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீரிஸை தோக்கடிச்சாங்க. T20மே அதே ஃபேக்ட் தான். இந்தியன் டீம் ஹேஸ் நெவர் லாஸ்ட் நியூசிலாந்து இன் T20 இன்டர்நேஷனல். என்ன சொல்றது, இது வரைக்கும் ஒரு T20 சீரிஸ் இந்தியன் டீம் தோற்றதே கிடையாது. அந்த மாதிரி T20ல வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க நியூசிலாந்து காலங்காலமா. அண்ட் இந்த ஃபேக்ட் ஆஃப் இல்ல இந்த ஃபேக்ட் இந்த வருஷமும் தொடர போகுது. ஏன்னா திரும்பி 3-0 ஜெயிச்சிட்டாங்க. நியூசிலாந்துக்கு நோ வே ஆர் கம்மிங் இன் டு திஸ் மேட்ச். ஸோ இன்னைக்கு இதுதான் ஃபேக்ட் ஆஃப்
உடனே மக்களே வாங்க ஸ்டேடியம் அனாலிசிஸ்குள்ள போவோம். ஸோ மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வைசாக் ஹைதராபாத்ல உள்ள விசாகப்பட்டினம் ஸ்டேடியம் ACA VCD அந்த ஸ்டேடியம் நடக்குது. இங்க பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஒரு 4 நடந்திருக்கு. பட் செகண்ட் பேட்டிங் டீம் தான் அட்வான்டேஜ் இருக்கு. 3 தடவை சேசிங் டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜெயிச்சிருக்காங்க. பட் இங்க ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 194ங்க, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 178. இங்க பாத்தீங்கன்னா பரம பாட்டா விக்கெட்டா தான் இருக்கும். பவுலர்ஸ்க்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் பால் கிரிப் ஆகும். பட் சப்போர்ட் இருக்குமான்னு தெரியாது. பேசர்ஸோட எக்கானமி 8.5, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 7.5. பட் விக்கெட்ஸ் எடுத்தது பேசர்ஸ், ஸ்பின்னர்ஸ் கம்மி தான். டியூ ஆல்சோ ஒரு பெரிய பார்ட் ப்ளே பண்ணும். டியூ வர வாய்ப்பு இருக்கு. ஸோ சேஃபர் சைட் 190 ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி நீங்க அடிச்சிங்கன்னா மேபி ஜெயிக்கிறதுக்கு ஒரு 75-80% சான்ஸ் இருக்கு. சேசிங் டீம் என்ன ஸ்கோர் இருந்தாலும் சேஸ் பண்ணாங்க. ஏன்னா லாஸ்ட் 10ல 8 மேட்ச் இங்க சேசிங் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. டியூவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் கஷ்டம் தான். ஸோ இந்தியன் டீம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபேவரட்ஸா இருக்காங்க, சீரிஸும் ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இனி ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் இதே ஸ்கோர் தான் 4th and 5th T20 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கீழக்கர்மா வருவான்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் அவர் இன்னும் CEO இல்ல, ஃபிட்னஸ் ஃபுல்லா ரீகெயின் பண்ணல. ஸோ அதனால ஸ்ரேயஸ் ஐயர் வில் ஸ்டே அண்ட் ரவி பிஷ்னாயும் வில் ஸ்டே. ஏன்னா சுந்தர் இன்ஜுரி என்னன்னு தெரியல. ஸோ ஸ்குவாட் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் கேப்டன், அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டன், அபிஷேக் சர்மா, ரிங்கு சிங், ஸ்ரேயஸ் ஐயர், சஞ்சு சாம்சன் என்ன சொல்றதுன்னு தெரியல, இஷான் கிஷன், ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே, ஜஸ்பிரீத் பும்ரா, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, ரவி பிஷ்னாய். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதே ஸ்குவாட் தான் T20 வேர்ல்ட் கப் போகும். திலக் வர்மா வந்துருவாரு, ஐயர் போவார் அதான் நினைக்கிறேன். ஸோ இந்த 11ல இந்தியன் டீம் திரும்பி ஏதாவது மாத்துவாங்கன்னு கேட்டா கண்டிப்பா மாத்துவாங்க. ஏன்னா சீரிஸ் 3-0 ஜெயிச்சாச்சு. ஸோ ஐ திங்க் டெஃபினெட்லி திரும்பி பும்ராக்கு பதில் அர்ஷதீப் வருவான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பும்ராவை ரொம்ப நீங்க ஒர்க் அவுட் மேனேஜ் பண்ணோம். ஸோ அதனால பும்ராக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அர்ஷதீப் வர வாய்ப்பு இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா அதே ஸ்குவாடா தான் இருக்கும். வருண் சக்கரவர்த்தி பிஷ்னாயன் அவங்க யோசிப்பாங்க. பிஷ்னாய் இருக்கிற ஃபார்ம் கண்டிப்பா பிஷ்னாயை ஆட வைப்பாங்க. வருண் சக்கரவர்த்தியும் கொஞ்சம் லாங் ஹாப் ரெஸ்ட் தேவைப்படும். மற்றபடி சேம் தாங்க. ஸ்ரேயஸ் ஐயரை எங்கேயா ஃபிட்டின் பண்ண முடியுமான்னு யோசிப்பாங்க. ரிங்குவோ இல்லைன்னா டூபேக் பதிலா. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் எப்படி ஆடுன்னு பார்க்கணும். ஏன்னா திலக்கர்மாவை நம்ப முடியாது. சப்போஸ் திடீர்னு அவருக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா ஐயர் ஆட வச்சு பார்க்கணும். சஞ்சு சாம்சன் இதுக்கு மேலே சான்ஸ் தருவாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் அபிஷேக் சர்மா ஸ்டார்ட் பண்ணுவோம். மனுஷன் பேய் ஃபார்ம்ல இருக்காங்க. லிட்டரலி ஆன பீஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிட்டரலி அபிஷேக் சர்மா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காரு. பேயடி ஆடிட்டு இருக்காரு. லிட்டரலி அவர் ஸ்டாக் பண்ண ஆளே இல்லை. நியூசிலாந்து போலர்ஸ் 30-20 முடிஞ்சு அவர் பேட்டை பாக்குறாங்க. ஷாக் ஆகி என்னடா எப்படா நீ அடிக்கிறேன்ற மாதிரி. ஸோ பாத்தீங்கன்னா பொட்டம் பண்ற பவுலர்ஸ் சிம்பிள் டு சே நியூசிலாந்து போலர்ஸ் அபிஷேக் சர்மாவை 3-4 ஓவர்ல அவுட் ஆகிட்டா மேபி நியூசிலாந்துக்கு மேட்ச் கையில வரலாம், உள்ள வரலாம். இல்ல அபிஷேக் சர்மா மட்டும் இவங்க நிக்க விட்டாங்கன்னா கதை கோவிந்தா. திரும்பி அனுபவிக்க வேண்டியதுதான். படால் புடால் ஒரு 70-80 அந்த மாதிரி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. இவரை ஸ்டாப் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க நியூசிலாந்து. பெரிய ஃபார்ம்ல இருக்காரு. அதே மாதிரி 4th T20 வைசாகலாம் கண்டினியூ பண்றாரான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் என்ன சொல்றதுன்னு தெரியல, பரிதாப நிலையா இருக்க. ஒரு லாஸ்ட் 10 இன்னிங்ஸ்ல 8 இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது 30 கீழே வச்சிருக்காரு. 2 இன்னிங்ஸ் தான் 30 மேல வச்சிருக்காரு. இவர் வந்து சுப்மன் கில் பல்லா ப்ரிஃபர் பண்ணி கில்ல ஓரம் கண்டாங்க T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல. பட் போற போக்க பார்த்தா சஞ்சு சாம்சன் நிலைமை அந்த மாதிரி தான் ஆயிடும் போல. ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து இப்ப சுத்தமா வந்து படவே மாட்டேன். அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கில்லுக்கு பல்லா ப்ரிஃபர் பண்ணாங்க. பட் அவர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிலோ பரா இருக்கு. இஷான் கிஷான் வந்த 2 மேட்ச்ல சீல் பண்றாரு அவரோட ஸ்பாட்டை. ஸோ கண்டிப்பா சஞ்சு சாம்சன் ஃபெயில் ஆனதுனால மேபி இஷான் கிஷனை திரும்பி ஓப்பனிங் புஷ் பண்ணலாம். சஞ்சு பதிலா ஸ்ரேயஸ் ஐயர் வர வைக்கலாம். என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா சஞ்சு சாம்சன் 2 T20 சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு ஒரு 50-70 அடிங்க. இல்லைன்னா இங்க இடம் காலி தான். எனக்கு தெரிஞ்சு இஷான் கிஷன் அவரோட ஸ்பாட்டை சீல் பண்ணிட்டாரு. பிளேயிங் லெவன்லயும் சரி 15ஸ்லயும் சரி. ஸோ சஞ்சு இடம் தெரியல. நெக்ஸ்ட் மிடில் ஆர்டர் பக்கம் போவோம். ரிங்கு சிங் இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் T20 தவிர அவ்வளவா சான்ஸே கிடைக்கல. பட் கிடைச்ச T20ல 44 ரன்ஸ் அடிச்சாரு. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் வரைக்கும் பேட்டிங்கே போல மேட்ச் சிம்பிளா சொல்ல போனா. ஸோ ரிங்கு சிங் as usual சிங் இஸ் கிங். பட் இங்க ஸ்ரேயஸ் ஐயருக்கு எப்படியோ சான்ஸ் கொடுக்கணும்னு யோசிப்பாங்க. ஏன்னா அங்க சஞ்சு சாம்சன் ஃபார்ம்லயே இல்ல. ஸோ கண்டிப்பா சஞ்சுக் பல்லா ஸ்ரேயஸ் ஐயர் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ரிங்கு சிங் பல்லா தான் வரணும், இல்ல சிவம் துபே பல்லா வரணும். ஏன்னா ஐயருமே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூரியகுமார் இவ்வளவு நாள் ஃபார்ம்ல இல்லைன்னு புலந்துட்டு இருந்தோம். பட் ஃபைனலி வந்தாரு. அண்ட் ஆல்சோ எவ்வளவு தெரிக்க முடியுமோ அவ்வளவு தெரிச்சிட்டு இருக்காரு அவர் பேட்டிங்ல. நல்லா நியூசிலாந்து ஒரு மொக்க போலிங் ஆனாலும் ஃபார்முக்கு வரதுன்னு ஒன்று இருக்கு. ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட். சூரியகுமார் ஒரு பேட்டிங்கோட ரேஞ்சே வேற லெவலில் இருக்கு. இந்த 2 T20லும் 3rd T20 செம்மையா இருக்குனால. ஸோ பார்ப்போம் 4th T20யும் வச்சு செய்யறாங்க நியூசிலாந்து பவுலர்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் போவோம். சிவம் துபே, ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் இவங்க 3 பேருமே இந்தியன் டீமோட மெயின் பில்லர்ஸ்ங்க. ஃபினிஷிங்கா இருக்கட்டும், பவுலிங்கா இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிவம் துபேயோட ஃபார்ம் பத்தி சொல்லுவேன். ஏன்னா சிவம் துபே பாத்தீங்கன்னா பவுலிங்ல இப்ப ரீசெண்டா நல்லா விக்கெட் எடுக்கிறார். கிடைக்கிற பவுலிங்ல பேட்டிங்லுமே நல்லா அப் தி ஆர்டர் அனுப்புறாங்க. இந்த இந்தியன் டீம் கன்சிஸ்டன்டா பண்ணா ஒரு நல்லா செட்டில் ஆயிடுவார் T20 ஸ்குவாட்ல. ஹார்திக் பாண்டியா சொல்லவே வேணாம். 2-3 ஓவர் அவரோட வேலையை கச்சிதமா பண்றாரு. 8-9 எக்கனமி போனா ஒரு விக்கெட் வந்துடும். பேட்டிங்ல தப்பு நச்சுவாரு. ரொம்ப ரேரா தான் ஃபெயில் ஆவாரு. அக்ஷர் பட்டேல் அவர் இப்ப ரெஸ்ட்ல இருக்காரு. ஏன்னா இன்ஜுரியில இருக்காரு. ஸோ மோஸ்ட்லி 4th T20 அவர் ரெக்வயர் ஆனா உண்டு. அப்படி இல்லைன்னா திரும்பி குல்தீப் யாதவ் தான் அவருக்கு விளையாடுவார். பட் அக்ஷர் பட்டேல் இஸ் அக்ஷர் பட்டேல். அவர் பத்தி உங்களுக்கு தெரியும். மினி ஸ்டாண்டர்ட் 4 ஓவர் 30 ரன், ஒரு விக்கெட் 2 விக்கெட். பேட்டிங்ல நீங்க
எங்க அம்சாலும் ஆடி கொடுத்துருவாரு. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் பத்தி கவலையே இல்லை, நியூசிலாந்துக்கு தான் இவங்க நினைச்சா கவலையா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பக்கம் போவோம். பும்ரா பாத்தீங்கன்னா பேய் மாதிரி போட்டாரு 3 விக்கெட் எடுத்து. பட் எனக்கு தெரிஞ்சு திரும்பி ரெஸ்ட் தான் பண்ணுவாங்க, ஏன்னா பும்ராவோட ஒர்க் லோட் மேனேஜ் பண்ணும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்க முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு திரும்பி ஹர்ஷ்தீப் சிங் 15-11 இல்லைனா 40-20 பும்ராவோட 50-20 ரெஸ்ட் கொடுத்து ஹர்ஷ்தீப் ஆட வைக்கலாம். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். பட் பும்ரா தாங்க ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்லியிருந்தோம், இல்ல ரொம்ப கிளாஸ் மிஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். பழைய பும்ரா வேதா, இதுதான் வேதா அப்படின்ற இது பார்த்தோம். ஹர்ஷித்தானா அவர் பேர் நல்லா போறாரு, பட் டெத்ல அடி வாங்குறது, அது கொஞ்சம் ஒரு ஃபார்ம் சரி பண்ணும். ஏன்னா டெத்ல 8-10 போறாரு, அது கொஞ்சம் சரி பண்ணும். ஹர்ஷ்தீப் சிங் பாத்தீங்கன்னா ஆடுவாரா மாட்டாரான்றது பும்ராவோட ஆடுறத பொறுத்து தெரியும். பட் ஹர்ஷ்தீப்மே பவர் பிளே நல்லா போற, டெத்ல கொஞ்சம் அடி வாங்கும். ஸோ போத் ஹர்ஷ்தீப் அண்ட் ஹர்ஷித்தானா இன் பவர் பிளேஸ் ஆர் லுக்கிங் குட், பட் டெத்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும், ரொம்ப லீக் பண்றாங்க ரன்ஸ். ஸோ அது ஒன்று தான் ஒரு கன்சர்ன். லாஸ்ட் பட் நான் வெளியே ஸ்பின்னர்ஸ் போவோம். ஸ்பின்னர்ஸ்ல பாத்தீங்கன்னா ரவி பிஷ்ணா எதுக்குடா வந்தாரு, ஏன் வந்தாரு நிறைய பேர் கேட்டோம். ஏன்னா இவங்க செட்டப்லேயே காணும். பட் வந்ததுக்கு தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணாரு. என்னன்னா கவுஹாத்தி மாதிரி ஒரு பாட்டாஸ் சின்ன பீரியட்ல நல்லா போட்டாரு. 4 overs வந்து எக்கானமி ஆஃப் 5 with 2 wickets எடுத்தாரு. ஸோ ரவி பிஷ்ணா நம்பர் 1 ரேங்க் பவுலர். ஸோ சவுட் பால். ஸோ அதனால பிஷ்னாய் ஒரு குட் அசட் தான். வாஷிக் பலவும் நல்ல பிக்குன்னே சொல்லுவேன். ஆனால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. பார்ப்போம் வருண் சக்கரவர்த்தி ஆடலாம் திரும்பி 40-20 பிஷ்னாய் ஆடுவார். ஏன்னா வருணுக்கு வந்து நிறைய ரெஸ்ட் தேவை, ரொம்ப இந்தியா காட்டா T20. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. குல்தீப் யாதவ் கொஞ்சம் என்னன்னு தெரியல, ஓடிசிஸ்ல இருந்தே ஃபார்ம்ல இல்லை. இப்போ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா விக்கெட் லெஸ் பண்ணுவார். ஸோ அவரு கொஞ்சம் மோஜோ கண்டுபிடிக்கணும். ஒரு 2 விக்கெட் எடுத்தாலுமே குல்தீப் யாதவ் ஃபார்முக்கு வந்தாரு, அதுதான் குல்தீப் யாதவ். மக்களே மற்றபடி இந்தியன் டீம் பத்தி பேச எதுவுமே இல்லை. பேட்டிங்லயும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பவுலிங்லயும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஃபீல்டிங்லயும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த டீம் எங்கேயா வீக்குன்னு சொல்ல முடியுமா? சஞ்சு சாம்சன் ஃபார்முக்கு வந்துட்டா டீம் அடிச்சுக்க ஆளே கிடையாது. குல்தீப் யாதவ் ஃபார்முக்கு வரணும். இவங்க 2 பேர் தான் கொஞ்சம் வீக்கா தெரியுறாங்க. குல்தீப் வந்துருவாரு, சஞ்சு தான் ஒரே கவலைக்கிடம். பட் மற்றபடி இந்த இந்தியன் டீம் பேப்பர்ல எங்கேயுமே வீக்கா தெரியல. நியூசிலாந்து என்ன கஷ்டப்பட போறாங்களோ தெரியல. 40-20 பார்ப்போம். அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் ஜெயிச்சா அவங்களுக்கு ஒரு புண்ணியம், இல்ல சீரிஸ் நல்லா இருக்கும். இப்போ இந்தியன் டீம் போற போக்க பார்த்தா 5-0 ஜெயிக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேய் மாதிரி ஆடுறாங்க இந்தியன் டீம் செட்டப். நெக்ஸ்ட் நியூசிலாந்து பக்கம் போவோம். நியூசிலாந்துக்கு நான் என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா T20ஸ்ல அவங்க ஒரு 50-50 என்னைக்கு நல்லா ஆடுவாங்க நல்லா ஆடுவாங்க அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. பட் திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு போவாங்க. பட் இந்த T20 சீரீஸ்ல அந்த மாதிரி ஒண்ணுமே பண்ணது கிடையாது. சரி அவங்க ஸ்குவாட பாத்துருவோம், பின்னாடி புலம்புவோம். சாண்ட்னர் கேப்டன், பிரேஸ்வெல் இன்னும் இன்ஜுரியில இருக்காரு. ஸோ ரிகவரி ஆயிட்டாரா இல்லைன்னு தெரியல. மார்க் சாப்மன், டெவான் கான்வே கீப்பர், ஜாக்கப் டஃபி, சாட் ஃபோக்ஸ், டாட் ஹென்ரி, கைல் ஜேமிசன், பெவான் ஜேக்கப்ஸ், டேரில் மிச்சல், ஜிம்மி நீஷம், கிளென் பிலிப்ஸ், ரச்சின் ரவீந்திரா, டிம் ராபின்சன், ஈஸ்வரி அண்ட் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா டிம் சைஃபர்ட் ஆட் ஆயிருக்காரு. ஸோ இதுதான் நியூசிலாந்து டீமோட ஸ்குவாடு. பார்க்க ஆன் பேப்பர் நல்லா இருக்கு. பட் இந்தியன் டீமோட மேட்ச் பண்ணா எங்கேயுமே பவர்ஃபுல்லா தெரியல, அதுதான் உண்மை. நியூசிலாந்தோட பிளேயிங் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுவாங்க. பட் மற்றபடி பெரிய சேஞ்சஸ் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு டெவான் கான்வே வில் ஓப்பன் வித் டிம் சைஃபர்ட். ரச்சின் டெவான் கான்வேன் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா பின்னால் வந்துட்டா யாராவது ஒருத்தரோட ஸ்பாட் போயிடும். ஸோ நம்பர் 4 டேரில் மிச்சல், நம்பர் 5 கிளென் பிலிப்ஸ், நம்பர் 6 மார்க் சாப்மன், நம்பர் 7 மிச்சல் சாண்டர், 8ல கிரைஸ்டன் கிளார்க், ஜிம்மி நீஷம் கண்டிப்பா வரணும். ஏன்னா மேட் ஹென்ரி பயங்கரமா அடி வாங்குறாரு. அதுக்கு பதிலாக கைல் ஜேமிசனே ஆட வைக்கலாம். ஸோ நீஷம் இல்ல கிரைஸ்டன் கிளார்க் கண்டிப்பா யாராவது ஒருத்தர் வந்தே ஆகணும். நம்பர் 10 இஸ்ஸோதி அண்ட் நம்பர் 11 ஜேக்கப் டஃபி. இஸ்ஸோதி என்னடா ரன் பண்ணாலும் ஒரு லெக் ஸ்பின்னர் வில் ஆல்வேஸ் பிக் யூ விக்கெட்ஸ், அதனால அவர் இருக்கணும். டஃபி ஒரு மேட்ச் அடி வாங்கிட்டார், மற்ற மேட்ச் நல்லா போடுவாரு. ஸோ லெட்ஸ் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நியூசிலாந்துக்கு நான் திருப்பி அதே தாங்க சொல்றேன். டாப் ஆர்டர் சுத்தமா பவர்ஃபுல்லா இல்ல. இந்தியன் டீமுக்கு மேட்ச் ஆற மாதிரியோ இல்ல இந்தியன் டீமுக்கு டஃப் கொடுக்குற மாதிரியோ. ஏன்னா டெவான் கான்வே டைம் எடுத்து ஆடுற பிளேயர். டிம் ராபின்சன் மோஸ்ட்லி ஆட மாட்டார், ஏன்னா சைஃபர்ட் ஆடுறாரு. ரச்சின் ரவீந்திராமே ஒன் டவுன்ல ஒரு மேட்ச் நல்லா ஆடினா 2-3 மேட்ச் ஒழுங்கா ஆட மாட்டாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நியூசிலாண்டை நான் எங்க ஸ்ட்ராங்னு சொல்ல முடியும்? அவங்க பேட்ஸ்மேன்ஸ் தான் அவங்க ஸ்ட்ராங்கான்னு காட்டணும். ஏன்னா பும்ராவா இருக்கட்டும், ஹர்ஷ்தீப்பா இருக்கட்டும், ஹர்ஷிதானா இருக்கட்டும் சுத்தமா யாரும் ஆட மாட்டாங்க. டெவான் கான்வே ஹர்ஷிதானா கிட்ட இந்த சீரீஸ்ல மட்டுமே 5 தடவை அவுட் ஆயிட்டாரு. என்னன்னு நான் சொல்றது, என்ன சொல்றது, ரச்சின் ரவீந்திராமே ஒரு மேட்ச் நல்லா ஆடுறாரு, பட் மீதி 2-3 மேட்ச் ஃபெயில் ஆறாரு. ஸோ கண்டிப்பா ஹர்ஷிதானா கிட்ட இவங்க 2 பேர் எப்படி ஆடப்பாங்க தெரியல. பட் ரச்சினா டெவான்ல ஒருத்தர் 30-40 அடிக்கணும், இல்லைன்னா அதே சோக தான் நியூசிலாந்துக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட விக்கெட் கீப்பர்ஸ் பக்கம் போவோம். பெவான் ஜேக்கப்ஸ் கண்டிப்பா பெஞ்ச் தான், அவர் கடைசி வரைக்கும் சான்ஸ் கிடைக்க போறது இல்ல. மேபி இப்ப சீரிஸ் சோத்துட்டோம், என்ன ஆட வச்சு பார்க்கலாம்னா நினைச்சு ஆட வச்சு பார்க்கலாம், இல்லைனாலும் கஷ்டம் தான். பட் டிம் சைஃபர்ட் வந்து நல்ல பிளேயருங்க. என்னன்னா அவர் இந்தியன் பிச்சஸ்ல அவ்வளவு பழக்கம் இல்ல. ஸோ இப்போ IPL என்னதான் ஆர்சிபி பிக் பண்ணாலும் டெல்லிக்கு ஒரு வருஷம் ஆனாலுமே அந்த அளவுக்கு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ ஹி நீட்ஸ் டு கெட் சம் டைம். பட் சைஃபர்ட் ஒன்ஸ் அக்ரெசிவா போயிட்டோம்னா நல்லா பயங்கரமா டேஞ்சரஸா ஆடப்படுறாரு. ஒரு 360 டிகிரி ஆஃப் ரேஞ்சஸ் ஷாட்ஸ் வச்சிருக்காரு. பட் சைஃபர்ட் அவர் இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல, பார்க்கலாம். அவர் ஒரு எக்ஸ் ஃபேக்டரா நான் கன்சிடர் பண்றேன் நியூசிலாந்துக்கு ஓப்பனிங்ல. அவரு கான்வே ரவீந்திரா யாரும் 2 பேராவது 20-30+ அடிக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க மிடில் ஆர்டர் இதுதான் நியூசிலாந்துக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா, பட் இதுவுமே போக போக கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு தெரியுது. ஏன்னா கிளென் பிலிப்ஸ் போக போக இந்தியன் டீம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா மேபி அவரோட இன்னிங்ஸும் எப்படி ஷார்ட்லி விடா போகும். பட் கிளென் பிலிப்ஸ் அவரோட 360 டிகிரி ஆட முடியும். ஆனால் அவர் தான் இந்த சீரீஸ்ல நியூசிலாந்துக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காரு கூட. அவர் நம்பி தான் மிடில் ஆர்டர்ல அவங்க ஹோப்ஸே நம்பி இருக்கு. பாக்கலாம் கிளென் பிலிப்ஸ் 4T20 என்ன பண்றாங்க. மார்க் சாப்மனுமே நல்ல இன்டென்ட் காட்டுறாரு, பட் ஒரு மேட்ச் ஃபெயில் ஆனாரு. பட் செகண்ட் T20 நல்லா தான் பண்ணாரு. ஸோ மார்க் சாப்மன் லெஃப்ட் ஹேண்டர் இந்த மிடில் மேபி ஹெல்ப்ஃபுல் ஃபார் நியூசிலாந்து.
டேரில் மிச்சல் அந்த அளவுக்கு T20ல நான் ரேட் பண்ண மாட்டேன். ரீசெண்ட் டேஸ்ல அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸோ பார்க்கலாம் டேரில் மிச்சல் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் மிடில் ஆர்டர்ல அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணலாம், இல்லைன்னா கிளென் பிலிப்ஸ், சாப்மன் நம்பி தான் இருக்கு இந்த டீம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் கிரைஸ்டன் கிளர்க், ஜிம்மி நீஷம், கைல் ஜேமிசன், இவங்க எல்லாம் ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர்ஸ். ஜிம்மி நீஷம் பேய் ஃபார்ம்ல இருக்காரு பங்களாதேஷ் பிரீமியர். லாஸ்ட் 3 மேட்சஸ்ல மட்டுமே கிட்டத்தட்ட 7 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங்ல ஒரு 80 அப்புறம் ஒரு 40 வச்சிருக்காரு. அவர் ஆட வைங்கடான்றதுதான் என்னோட கோரிக்கை. யாருக்கு பல்லான்னு கேட்டா தெரியல, பட் மேட் ஹென்ரிக் பல்லா அவர் ஆட வைக்கலாம். செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. வேர்ல்ட் கப்புக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஜிம்மி நீஷம் ஃபிட்டா வரா மாட்டாரா, ஒரு பேட்ஸ்மேன் bowling. கைல் ஜேமிசன் 50-50 ஒன்னு ஸ்விங் பண்ணி நல்லா விக்கெட் எடுத்தா எடுப்பாரு, இல்லைன்னா அடி வாங்குவார். ஸோ இட்ஸ் 50-50 பவுலர். பார்க்கலாம். ஜேமிசன் எக்ஸ்பீரியன்ஸாக போக வாய்ப்பு இருக்கு. கிரைஸ்டன் கிளர்க் நியூ டு தி செட்டப், T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இல்ல, பட் சும்மா ஆட வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுங்கன்னா ஆட வைக்கலாம். மோஸ்ட்லி நீஷம் வருவார்னு நினைக்கிறேன் 4 T20. ஜேமிசன் ஆஸ் யூஷுவல் ஸ்டேஸ். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பின் பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ். மைக்கேல் பேஸ்வெல் ஸ்டில் அவரோட இன்ஜுரி என்ன லெவல்னு தெரியல. அது இன்னும் நியூசிலாந்து வந்து பர்சீஸ் பண்றாங்க, சொல்ல மாட்டாங்க. பேஸ்வெல் ஃபிட் ஆயிட்டானா நியூசிலாந்துக்கு ஒரு நல்ல செய்தி. ஏன்னா அவர் நல்ல பிளேயர், 3D பிளேயர். பட் என்னன்னா நியூசிலாந்துக்கு மிச்சல் சாண்டர் ஃபார்முக்கு வந்தே ஆகணும். ஏன்னா சாண்டர் லாஸ்ட் 2 T20s சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. வானாரியா ரன்ஸ் லீக் பண்றாரு. அதே மாதிரி பேட்டிங் சூப்பரா ஆறாரு. பவுலிங்ல எனக்கு என்னவோ சாண்டர் இஸ் நாட் ஓல்ட் சாண்டர். லைன் அண்ட் லென்த் மிஸ் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து விக்கெட் எடுக்கிற மாதிரி தெரியல. ஸோ சாண்டர் கொஞ்சம் அவரோட மோஜோ கண்டுபிடிக்கணும். ஈஸ்டோரி எக்ஸ்பென்சிவா போறே தவிர விக்கெட் எடுக்கிறாரு. பட் ரொம்ப 40-15 போற அதாவது ஒரு கம்மி பண்ணா. ஏன்னா இவங்க 2 பேர் நம்ம என்ன நியூசிலாந்து ஸ்பின் அட்டாக் இருக்கு. இவங்க ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா காலி தான். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஜாக் ஃபோக்ஸ், ஜேக்கப் டஃபி அண்ட் மேட் ஹென்ரி. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஜேக்கப் டஃபி தவிர இவங்க 2 பேருமே வீக்கா தெரியுறாங்க. இவங்க 2 பேரும் வேற சிஎஸ்கே எடுத்து வச்சிருக்காங்க. நிலைமை நினைச்சா பரிதாபமா இருக்கு. சாக்கரி ஃபோக்ஸ் நியூ டு இந்தியன் கண்டிஷன்ஸ், பழகணும், போட்டாலே தாளிக்கிறாங்க. அவர் எப்படி அடாப்ட் பண்ண போறான்னு எனக்கு தெரியல. மோஸ்ட்லி ஆட வைக்க மாட்டாங்க. மேட் ஹென்ரி ஒரு அவுட் அண்ட் அவுட் பவர் பிளே பவுலர். அவ்வளவுதான். நீங்க ஒரு 12-13 நோஸ்க்குள்ள முடிச்சிடணும். பால் ஸ்விங் ஆகி மூவ் ஆச்சுன்னா இவர் ஒரு நல்ல பிளேயர். பட் இல்லைன்னா மேட் ஹென்ரியுமே அடிச்சிருவாங்க ஈஸியா. ஜேக்கப் டஃபி மட்டும் தான் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்காரு. இந்தியன் டீமுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி போட்டா 2 T20 இல்ல, பட் 3 T20 அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த நியூசிலாந்து பவுலர்ஸ் எங்க பார்த்தாலுமே பயமா தெரியல. லேனன் பிடிச்சி விக்கெட் எடுத்தாதான் உண்டு. ஸோ அவ்வளவுதான் மக்கள், நியூசிலாந்து டீம் பற்றி பேசியாச்சு. ஐ டோன்ட் நோ வாட் டு சே அபவுட் திஸ் டீம். எங்கேயுமே இந்தியன் டீமுக்கு ஆன் பார் ஈக்குவலாகவும் இல்ல, பவர்ஃபுல்லாகவும் தெரியல, பயமுறுத்துற மாதிரி இல்ல. இவங்க பர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு டெட்லியாவும் இல்ல. என்ன சொல்றது, ரொம்ப சிங்ஸ் இந்த ஆம்பர் நிறைய இருக்கு நியூசிலாந்துக்கு. தே ஹேவ் டு சம் ஃபைண்ட் அ வே, பிகாஸ் இங்க தான் ஆட போறாங்க T20 வேர்ல்ட் கப். அவங்க டீம் ரொம்ப வீக்கா தெரியுது. பட் அவங்க குரூப்ல தாழ்ச்சி எஸ்கேப் ஆயிடலாம். பட் சூப்பர் 8ல எப்படின்னு தெரியல. லெட்ஸ் see. நியூசிலாந்து டீம் இந்த மேட்ச் ஜெயிப்பாங்களான்னு கேட்டா கஷ்டம் தான் நான் சொல்லுவேன். சரி வாங்க ப்ரெடிக்ஷன் டைம் கூட போவோம். ஸோ 4 T20 எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வைசாக்ல நடக்குது. வைசாக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் பிட்ச்லயே எல்லாமே ஸ்டேடியம் அனாலிசிஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்தியன் டீம் நியூசிலாந்து டீம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பேட்டிங்லயும் நியூசிலாந்து வீக்கா இருக்காங்க, பவுலிங்லயும் நியூசிலாந்து படு பயங்கர வீக்கா இருக்காங்க. அண்ட் நியூசிலாந்து டீம் அவங்களோட ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. ஸோ எங்கேயுமே இந்தியன் டீமுக்கு ஈக்குவலா வர மாதிரியே தெரியல. ஸோ ஐ எம் கிவிங் இந்தியா டீம் 95, நியூசிலாந்து டீம் 5. ஸோ அந்த அவுட் ஆஃப் 100 இந்தியா 95% வின்னிங் சான்ஸ் இருக்கு, நியூசிலாந்து 5 இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து ஜெயிக்கிற மாதிரி தெரியல. இந்தியா இந்த மேட்ச் ஜெயிச்சு 4-0 ஆக போறாங்க. ஸோ அவ்வளவுதான் மக்கள், வீடியோல ப்ரெடிக்ஷன் அண்ட் ஒப்பீனியன் எல்லாமே சொல்றேன். ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் ஒப்பீனியன் அபவுட் இந்தியா நியூசிலாந்து 4 T20 வீடியோ என்ன நீங்க தாராளமா காமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும், பட் ஃபுல்லா பாருங்க. 4 T20 ரிவ்யூ வீடியோ ஷார்ட்ஸ்ல சந்திப்போம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல பார்ப்போம்.